இந்த மாதத்துக்கான ஆண்டவர் கொடுக்கிற வாக்குத்தத்த வசனம் என்ன தெரியுமா? ரோமர் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். ரோமர் 15:6. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவினுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹalleluya, ஹalleluya. ஏக சிந்தை உள்ளவர்கள் இருக்கும்படிக்கு ஆண்டவர் என்னத்தை தருகிறார் தெரியுமா? பொறுமையையும் ஆறுதலையும் தேவன் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு இடத்துல எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீங்கள் பெருமையுமாய் இருந்து ஆறுதலை தருகிற தேவனிடத்துல நீங்கள் ஆறுதலை பெற்றுக்கொள்ளும் பொழுது நமக்கு ஏக சிந்தை, ஹalleluya, லைக் மைண்டட்னஸ், ஹalleluya, ஒரே ஒருமனப்பாடு, ஒரே சிந்தை உடையவர்களாய், ஹalleluya, சமாதானம் உடையவர்களாய், கணவர் மனைவிக்கிடையே, குடும்பத்தாருக்கிடையே, பிள்ளைகள் பெற்றோருக்கிடையே ஏக சிந்தை, ஹalleluya, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிடுவார். எப்பொழுது தெரியுமா? பொறுமையும் ஆறுதலோடு இருக்கும் பொழுது அந்த ஏக சிந்தையுடையவர்களாய் நம்ம இருக்க முடியும். ஹalleluya. பொறுமையாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, பொறுமையோடு இருக்கும் பொழுது இருதயத்துல அந்த சமாதானமும் ஆறுதலும் இருந்தாதான் நம்மளால நிம்மதியா பொறுமையா இருக்க முடியும் இல்லையா? பொறுமையா இருக்கிறேன்னு சொல்லும் பொழுது பொறுமையோடு இருக்கிறேன், ஆனா இருதயத்துல கலக்கங்களா இருக்கிறது, இல்லை இருதயத்துல ரொம்ப மனநோவா இருக்கிறது, நெருக்கமா இருக்கிறது, கஷ்டமா இருக்கிறது என்று சொல்லி நம்ம பொறுமையா இருக்கும் பொழுது நம்மளால அந்த சமாதானத்தை முழுவதுமாய் அனுபவிக்க முடியாது. ஆனா இன்றைக்கு ஆண்டவர் என்ன வாக்குத்தத்தத்தை தருகிறார் தெரியுமா? பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுவின் மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஹalleluya, ஹalleluya. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில சமாதானம் பெற ஏக சிந்தை உடையவர்களாய் குடும்பத்துல சமாதானமும் சந்தோஷமும் இருக்க நமக்கு பொறுமை தேவை. அந்த பொறுமையில நம்ம சந்தோஷமா இருக்கும்படிக்கு நமக்கு ஆறுதல் தேவை. ஹalleluya, ஹalleluya. நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25:15 நம்ம வாசிக்கலாம். நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் சம்மதிக்க பண்ணலாம். இனிய நாவு எலும்பையும் நொறுக்கும். ஹalleluya. பாருங்க, முடியாததையும் முடிய பண்ணுகிறது எது? பொறுமை. ஹalleluya, ஹalleluya. அந்த பொறுமையினால பிரபுவையும் சம்மதிக்க வைக்க முடியும் என்று வேதம் சொல்லுகிறது. பிரபுவையும் சொல்லும் பொழுது பெரிய இடத்துல இருக்கிறவங்க, நம்மளால எட்ட முடியாத ஒரு உயரத்துல இருக்கிற ராஜாவையும் நம்மளால சம்மதிக்க வைக்க முடியும். ஹalleluya. உங்க வாழ்க்கையில இருக்கிற ஒருவேளை மலை போல சில காரியங்கள் இருக்கலாம். ஒருவேளை சில மனிதர்களை இந்த காரியத்திலிருந்து மாற்ற முடியலையே, சில மனிதர்கள் ரொம்ப மூர்க்கமாய் முரட்டாட்டமாய் இருக்கிறாங்களா? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது பொறுமையினால், நீடிய பொறுமையினால் நம்ம பிரபுவையும் சம்மதிக்க வைக்க முடியுமா? ஹalleluya. அந்த பொறுமையில நம்ம சமாதானத்தோடு இருக்கிறதற்கு நமக்கு ஆறுதலை தருகிறவர் நம் தேவன். ஹalleluya, ஹalleluya. அந்த பொறுமையாய் இருக்கிற அந்த காலகட்டத்துல நம்ம அந்த வெயிட் பண்ணுகிற காலகட்டத்துல நம்ம சில காரியங்களுக்காக காத்திருக்கிற அந்த காலகட்டத்துல நான் பொறுமையா இருக்கிறேன் ஆண்டவரே, நான் காத்திருக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுகிற அந்த காலகட்டம் பாருங்க ரொம்ப கடினமானது. ஆனா அந்த காலகட்டத்துல நமக்கு சமாதானத்தை தேவன் தருவார். ஆனால் நமக்கு ஆறுதலை அளிக்கிற தேவன், நமக்கு சமாதானத்தை தருகிற தேவன் நம்மோடு இருப்பார். ஆனால் அந்த வெயிட் டைம் கூட அது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஹalleluya. அந்த காத்திருப்பின் நாட்கள்ல கூட நம்ம ஏக சிந்தை உடையவர்களாய் ஒருத்தர் சண்டை போடாம குடும்பத்துல சமாதானம் காணப்படுமே. ஹalleluya. எப்படி ஒரு பெண் கர்ப்பவதியா இருக்கிறார் என்றால் அந்த அந்த கர்ப்பத்தை சுமக்கிற அந்த நாட்கள் எல்லாம் கடினமாய் கஷ்டமாய் டயர்டா இருந்தாலும் அந்த அந்த நாட்களுக்கு பிற்பாடு ஒரு பிள்ளை வரப்போகிறது என்ற அந்த ஆறுதல், அந்த சந்தோஷம், அந்த எக்ஸ்பெக்டேஷன் பாருங்க அந்த காலத்தை எவ்வளவு லகுவாக்குறது, எவ்வளவு சந்தோஷம் நிறைந்ததா ஆக்குறது இல்லையா? ஒரு இந்த நாட்கள் கடினமா இருந்தாலும், இந்த நாட்கள் கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எப்படி அந்த
பிரசவ நேரம் கடினமாக இருந்தாலும், மிக மிக கடினமாக இருந்தாலும், அதற்கு பிற்பாடு நமக்கு ஒரு சந்தோஷம் இருக்குது. அதற்கு பிற்பாடு நம்ம பிள்ளையை நம்ம பார்க்க போகிறோம், கையில் ஏந்த போகிறோம் என்ற சந்தோஷம் எவ்வளோ ஆறுதலை தருகிறது. ஹல்லேலூயா. அதுபோல் அந்த ஆறுதல் இருக்கும் பொழுது பாருங்க, அந்த பொறுமையாக இருக்க அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா, ஈஸியாக இருக்கும். அப்போ நம்ம பொறுமையோடு இருக்கும் பொழுது, அந்த ஆறுதலை ஆண்டவர் நமக்கு தந்து பொறுமையோடு இருக்கும் பொழுது, அந்த பயணம், அந்த வாழ்க்கை, அந்த நாட்கள் அது நமக்கு சமாதானத்தை தருகிற நாட்களாக இருக்கும். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அந்த பயணத்தில் அவங்களுக்கு பொறுமை இல்லை, பொறுமையும் இல்லை, சகிப்புத்தன்மையும் இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணுறதற்கு ஏக சிந்தையும் இல்லை, ஒன்றுமே இல்லை. அதனால அவங்களுடைய வாழ்க்கை பயணம் ரொம்ப கடினமாக இருந்தது, கஷ்டமாக இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை பயணத்தில் உங்கள் காத்திருப்பில் உங்களுக்கு பொறுமையை மாத்திரம் ஆண்டவர் தர விரும்பல, அதோடு கூட ஆறுதலையும் சமாதானத்தையும் அளிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த மாதம் முழுவதும், மே மாதம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு பொறுமையும் ஆறுதலையும் தர தேவன் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கடந்த நாட்களில், கடந்த மாதங்களில் சில பொறுமையை இழந்த சூழ்நிலைகள் ஒருவேளை இருக்கலாம். கஷ்டத்தில், ஒருவேளை கண்ணீரில் ஆறுதலற்று தேற்றரவற்று, ஒருவேளை என்னை கவனிப்பதற்கு யாரும் இல்லை, என்னை கம்ஃபர்ட் பண்ணுவதற்கு யாரும் இல்லை, என்னை நேசிப்பதற்கு யாரும் இல்லை. ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வழியா நீங்க சென்று வந்திருக்கலாம். ஆனா இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தத்தை தருகிறார். பொறுமையும் ஹல்லேலூயா சமாதானத்தையும் அருளுகிற ஆவியானவர் நம்மோடு இருப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, இந்த மாதம் பொறுமையின் மாதம் சொல்லுங்களேன், வாய்களை திறந்து சொல்லுங்க, நீங்க அறிக்கை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த மாதம் எங்களுக்கு நாங்கள் பொறுமையா இருக்க போகிறோம். நாங்கள் ஆண்டவரே பொறுமை இழந்த சூழ்நிலைகள்ல நாங்க இனிமேல் பொறுமையா இருக்க போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் ஆறுதல் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. நாங்கள் பலன் அடைய போகிறோம். நாங்கள் சமாதானத்தை ஆண்டவரே நாங்கள் அடைய போகிறோம். ஹல்லேலூயா. ஏன்னா தேவரீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர், பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன். ஹல்லேலூயா. நாங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. சமாதானம் இருந்தாதான் பொறுமையாய் இருப்பது எளிது. அந்த ஆறுதல் இருக்கும் பொழுது பொறுமையாய் இருப்பது எளிது. ஆண்டவரிடத்துல கேளுங்க, ஆண்டவரே நான் பொறுமையா இருக்கிறேன், ஆண்டவரே நான் உமக்காக காத்திருக்கிறேன், ஆனா எனக்கு அந்த சமாதானத்தை தருவீராக. இந்த ஆண்டு, இந்த மாதம் எனக்கு சமாதானத்தை கட்டளை இடுவீராக. நான் பொறுமையா இருக்க எனக்கு ஆறுதலை தாங்க, எனக்கு தைரியத்தை தாங்க, எனக்கு சமாதானத்தை நீர் கட்டளையிடுவீராக. எங்கள் குடும்பத்தில் ஆண்டவரே நாங்கள் பொறுமையை காத்து கொள்ள, பொறுமையை கடைபிடிக்க, எங்கள் பேச்சில், எங்கள் பார்வையில், எங்களுடைய முடிவுகளில் நாங்கள் பொறுமையா இருக்க எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய சமாதானத்தினால நிரப்புங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம்மை நம்பி இருக்கிறவர்களை வெட்கப்பட்டு போக விட மாட்டீங்களே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல இந்த காரியத்தை வாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 1:3. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவனுக்கு அநேக பெயர்கள் உண்டு. இந்த வசனத்துல நம்ம பார்க்கிறோம், சகல விதமான ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. ஆறுதலின் தேவன். ஹல்லேலூயா. அது எப்படிப்பட்ட சமாதானம், எப்படிப்பட்ட ஆறுதலை ஆண்டவர் தருகிறார் தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த வசனம், 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில பொறுமையா இருப்பதற்கு நான் சொன்னேன், அந்த சமாதானம், அந்த ஆறுதல்
ஆறுதல் இருந்தா நம்ம ஈஸியா அந்த பொறுமையை நம்ம பொறுமையா இந்த காலத்தை அந்த நாட்கள்ல கழிக்க முடியும் இல்லையா? உள்ளத்துல ஒரு நம்பிக்கை இருக்கும் பொழுது, இருதயத்துல அந்த சமாதானமும் ஆறுதலும் நமக்கு ஆண்டவர் தரும் பொழுது பொறுமையா இருப்பது எளிது. அப்போ அந்த ஆறுதல் எப்படி ஆண்டவர் தருகிறார் என்றுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஆறுதலை தருகிறவர் நம் தேவன். அவர் எப்படிப்பட்ட சமாதானத்தை கொடுக்கிறார் தெரியுமா? உலகம் கொடுக்க கூடாதபடி, கொடுக்க முடியாத சமாதானம், எவராலும் அதை பறித்து கொள்ள முடியாத ஒரு சமாதானம், யாராலும் புரிந்து கொள்ள முடியாத சமாதானம். நீங்க துக்கமா இருந்தா சில பேர் சொல்லுவாங்க, என்கிட்ட கொஞ்ச நேரம் உட்கார்ந்து பேசுங்க, உங்களுடைய பாரத்தை பகிர்ந்து கொள்ளுங்க, நீங்க பகிர்ந்து கொள்வீங்க. அந்த நேரம் ஒருவேளை சமாதானமா இருக்கும். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப அந்த பாரத்தை நீங்க சுமக்க நேரிடுவீங்க. சிலர் சொல்லுவாங்க, நீங்க வெளியில கொஞ்சம் ஷாப்பிங் போயிட்டு வந்தா, நீங்க வெளியில கொஞ்சம் போயிட்டு வந்தா உங்களுக்கு கொஞ்சம் சமாதானமா இருக்கும். வெளியில போயிட்டு வரலாம், பல லட்சங்களை செலவு செய்யலாம். ஒருவேளை அந்த சில மணி நேரங்களுக்கு நம்ம மைண்ட்ல கொஞ்சம் சமாதானமா இருக்கிறது போல இருக்கும். ஆனா திரும்ப நம்ம வீட்டுக்கு வரும் பொழுது அதே பாரம், அதே சூழ்நிலை, அதே கஷ்டம் நம்ம இருதயத்தை பாரப்படுத்தும் அல்லவா? அது அந்த உலகத்தினால கொடுக்க முடியாத அந்த சமாதானத்தை நம் தேவனாக இயேசு கிறிஸ்துவில நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா! அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் தருகிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஹல்லேலூயா! இந்த உலகம் கொடுக்கிற சமாதானம் அது ஒரு நிரந்தரமற்ற சமாதானம். ஆண்டவர் நமக்கு சமாதானத்தை கொடுப்பார் என்றால் அது நிரந்தரமான சமாதானமாக இருக்கும். ஹல்லேலூயா! அவர் தருவதெல்லாம் அது நிரந்தரம். அவர் நமக்கு அனுக்கிரகம் செய்வதெல்லாம் அது நிரந்தரமாக இருக்கும். ஹல்லேலூயா! இன்றைக்கு அந்த சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது? பொறுமையோடு இருக்க வேண்டுமானால் சமாதானம் இருந்தால் அதை எளிதாக நம்ம பொறுமையோடு இருக்கலாம். அப்போ அந்த சமாதானம், அந்த ஆறுதலை நம்ம எப்படி பெற்றுக்கொள்வது? நாம் எப்படி அதை பெற்றுக்கொள்ளலாம்? அதை எப்படி ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை குறித்து இன்னைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். சங்கீதம் 119 சங்கீதம் 49 மற்றும் 50 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 119 49 50. நீர் என்னை நம்ப பண்ணின உம்முடைய வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். சிறுமையில் எனக்கு ஆறுதல். உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஹல்லேலூயா! அவர் நம்ப பண்ணின வசனமே நம்ம சிறுமையில நமக்கு ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா! அதே அதிகாரத்துல அநேக காரியங்களை வேதத்தில் மகத்துவங்களை குறித்து நம்ம பார்க்கிறோம். உம்முடைய வேதம் மாத்திரம் எனக்கு மன மகிழ்ச்சியா இல்லாதிருந்தால் நான் இந்த துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன் என்ற வசனம் உண்டு. அது மாத்திரமல்ல, இந்த வசனம் சொல்லுகிறது அவருடைய வசனமே நம்முடைய சிறுமையில நமக்கு ஆறுதலா இருக்கிறது. ஹல்லேலூயா! அவர் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, உள்ளத்துல ஒரு தெய்வீக சமாதானமும் ஆறுதலையும் நம்ம பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை செய்கிறார். ரோமர் 15 அதிகாரம் 4 வசனத்துல கூட அதை நம்ம பார்க்கிறோம். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? ரோமர் 15 அதிகாரம் 4 வசனம் சொல்லுகிறது, தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும், தேவ வசனத்தினால் உண்டாகும் பொறுமையினாலும் ஆறுதலினாலும் நாம் நம்பிக்கை உள்ளவர்களாகும்படிக்கு முன்பு எழுதியிருக்கிறவைகள் எல்லாம் நமக்கு போதனையாக எழுதி. ஆமென். ஹல்லேலூயா! நம்ம எப்படி நம்பிக்கையாய், பொறுமையில எப்படி நம்பிக்கையாய் இருக்க முடியும் என்று சொல்லுகிறது இந்த வசனம். வேத வசனத்தினால் உண்டாகும் பொறுமை, வேத வசனத்தினால் உண்டாகும் ஆறுதல். ஹல்லேலூயா! ஒரு முறை ஒரு அங்கிள், எனக்கு தெரிஞ்ச ஒரு அங்கிள் என்னோடு பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது இப்படியாக அவர் பகிர்ந்து கொண்டார். கேளுங்களேன். சிலருக்கு இந்த பழக்கம் உண்டு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நீதிமொழிகளை, அந்தந்த நாளுக்குரிய நீதிமொழிகள், அதாவது இன்னைக்கு 1ஆம் தேதி என்றால் நீதிமொழிகள் 1ஆம் அந்த அதிகாரம், 2ஆம் தேதி என்றால் 2வது நீதிமொழிகளை வாசிக்கிற பழக்கம் உண்டு அந்த அங்கிளுக்கு. அப்போ அவருடைய வாழ்க்கையில பிஸ்னஸ்ல சில போராட்டங்கள் வரும் பொழுது அவருடைய நண்பர்கள்லாம் அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தாங்களாம், இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு நம்ம கொண்டு வரணும்னா நம்ம லீகலா மூவ் பண்ணணும், நம்ம கோர்ட்டுக்கு போகலாம், நம்ம லீகல் நோட்டீஸ் அனுப்பலாம், நாளைக்கு நம்ம லாயர்ஸோட ஆஃபீஸ்க்கு, அட்வொகேட்டோட ஆஃபீஸ்க்கு நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லி
ஒரு முடிவு எடுத்திருக்கிறாங்க. அன்றைக்கு 19ஆம் தேதி, அடுத்த நாள் அவங்க போகலாம் என்று யோசித்து வைத்திருக்கிறாங்க. பாருங்க, அடுத்த நாள் 20ஆம் தேதி வசனத்தை வாசிக்கிறாங்களாம். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரத்துல வாசித்து கொண்டே வரும் பொழுது 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, வழக்குக்கு விலகுவது மனுஷனுக்கு மேன்மை, மூடன் எவனும் அதுல தலையிடுகிறான் என்ற வசனத்தை அவங்க வாசிச்சாங்களாம். அவ்வளோ ஒரு கிளியரா பாருங்க, ஆண்டவர் காரியங்களை வெளிப்படுத்துகிறார், நடத்துகிறார். அந்த வசனத்தை வாசித்த உடனே ஒரு முடிவு எடுத்துட்டாங்களாம். நான் வழக்குக்கு போக மாட்டேன், வழக்கு மன்றத்துக்கு நான் போக மாட்டேன், நான் அந்த லாயர்ஸ் ஆஃபீஸ்க்கு நான் போக மாட்டேன், நான் ஆண்டவர் பாதத்தில் இந்த காரியத்தை வைக்கிறேன் என்று சொல்லி ஜெபித்தாங்க. பாருங்க, அந்த காரியத்தை ஆண்டவரே முடித்து கொடுத்தார். ஹல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம வசனங்களை வாசிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு பேசுகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பவுல் கப்பல் பிரயாணம் சென்று கொண்டு இருக்கிறார். அவரோடு கூட 276 பேர் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கும் பொழுது 14ஆம் வசனத்திலிருந்து நம்ம வாசிக்கலாம். 27:14. கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோகிலிதோன் என்னும் கடுங்காற்று அதில் மோதிற்று. கப்பல் அதில் அகப்பட்டு கொண்டு காற்றுக்கு எதிர்த்து போகக்கூடாதபடியினால் காற்றின் போக்கிலே கொண்டு போகப்பட்டோம். அப்படி கிளவுதா எனப்பட்ட ஒரு சின்ன தீவின் ஒதுக்கிலே ஓடுகையில் வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தினோம். வெகு வருத்தத்தோடே படவை வசப்படுத்தினோம். பாருங்க, கப்பல் பிரயாணத்துல பெரிய காற்று வீசுகிறது, பெருங்காற்று, கடுங்காற்று அதில் மோதிற்று. அந்த கப்பல்ல அவங்களால வசப்படுத்தவே முடியல, காற்றின் போக்கிலே போய் கொண்டு இருக்கிறாங்க. 16ஆம் வசனத்தை பார்க்கிறோம், வெகு வருத்தத்தோட படவை வசப்படுத்தி கொண்டு போகிறாங்க. அந்த சூழ்நிலையில பாருங்க, 20ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அநேக நாள் சூரியனும் இல்லை, நட்சத்திரங்களும் இல்லை, பெருங்காற்று பெருமழையே நடித்து கொண்டு இருக்கிறது. அந்த வசனத்தின் பிற்பகுதியில பாருங்க, இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுமையும் அற்று போயிற்று. வாய்ப்பே இல்லை இந்த பயணத்துல, இந்த ஜேர்னியில நம்ம தப்புவோம், நம்ம பிழைப்போம், நம்ம மறுகரை சேருவோம் என்ற நம்பிக்கை முழுமையாய் அற்று போயிற்று. 21ஆம் வசனத்துல பாருங்க, அநேக நாள் அவர்கள் சாப்பிடல, போஜனம் பண்ணாமல் இருந்தாங்க. ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தம், ரொம்ப பாடு. ஆனா பவுல் அங்க ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது, ஆனபடியினால் மனுஷரே திடமனதாயிருங்கள், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாக. அந்த முந்தின வசனங்களை நம்ம வாசிக்கும் பொழுது 22, 23 எல்லாம் பார்க்கும் பொழுது, அங்க ஒரு தூதன் வந்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, கப்பல் சேதமே அன்றி ஒரு சேதமும் உயிர் சேதம் நடக்காது, நீ ராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும், அதனால உனக்கு ஆண்டவர் தயவு பண்ணுவார் என்று ராத்திரியில தூதன் வந்து சொல்லுகிறார். அந்த வார்த்தையை பவுல் பிடித்து கொள்கிறார். என்ன சூழ்நிலையில தெரியுமா? முழுமையும் நம்பிக்கை முழுமையும், இனி தப்பி பிழைப்போம், இனி மறுகரை செல்லுவோம், இனி இந்த கடல்ல இருந்து நம்ம மற்ற கரைக்கு நம்ம போவோம் என்ற நம்பிக்கை முழுவதுமாய் அற்று போன சூழ்நிலையில பவுல் சொல்லுகிற வார்த்தை, எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹல்லேலூயா. இன்றைக்கு எவ்வளோ வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு விசுவாசம் இருக்கிறதா? முதல்ல வாக்குத்தத்தங்களை நம்ம பிடித்து கொள்ளுகிறோமா? வாக்குத்தத்தங்களை நம்ம எப்படி பிடித்து கொள்ள முடியும்? வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுதுதானே ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்க முடியும். வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல்லை என்று நம்ம வாசிக்கிறோமே. நம்ம நேசித்து வாசிக்கிறோமா? இந்த வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு தான் சமாதானம். இந்த பயணத்துல அந்த யூரோகுலிதான் போல கடுங்காற்றும் பெருமழையும் ஒருவேளை உங்க வாழ்க்கையில அடித்து கொண்டு இருக்கலாம். ஒருவேளை தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை பவுல் சொல்றது போல அற்று போயிருக்கலாம். ஒரு சைனும் இல்லை, ஒரு சூரியனும் இல்லை, நட்சத்திரத்தையும் பார்க்க முடியல, ஒரே மந்தாரமா இருக்கு, ஒரே மேகமூட்டமா இருக்கு, ஒண்ணுமே கிளியராகவே இல்லை. அந்த மறுபக்கம் என்ன இருக்கு?
ஒன்றும் தெரியல, ஒரே இருளா இருக்கிறது, தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிருக்கு. ஆனா பவுல் சொல்லுகிறார், எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடக்கும். ஹalleluya. திடமனதாயிருங்கள். ஹalleluya. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை ஆறுதல் படுத்த ஒரு வழி என்ன தெரியுமா? உங்களுக்கு ஆறுதலை நீங்க தேடிக்கொள்வதற்கு ஒரு வழி என்ன தெரியுமா? இந்த பரிசுத்த வசனங்கள். ஹalleluya. அந்த பரிசுத்த வேதாகமத்தை நீங்கள் தேடி வாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை தருவார். ஹalleluya. அதுல ஒரு சந்தேகமும் இல்லை. எத்தனையோ நாட்கள் சொல்ல முடியும், இந்த வசனத்தின் மூலமாக எங்களோடு இடைப்பட்டு இருக்கிறார். எத்தனையோ நாட்கள், எத்தனையோ இன்ஸ்டன்சஸ் சொல்ல முடியும். ஹalleluya. நீங்க கூட சொல்ல முடியும், நான் இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாய் பேசினார். நான் சோர்ந்து போய் பைபிளை ஓபன் பண்ணேன், ஆண்டவர் ஒரு வார்த்தை மூலமாய் பேசினார் என்று நீங்க சொல்ல முடியும். இன்றைக்கு இந்த கப்பல் பிரயாணத்துல அவங்க வருத்தப்பட்டது போல ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கை பிரயாணத்துல நீங்க மிகவும் வருத்தப்பட்டு மிகவும் கஷ்டத்தோடு நீங்கள் ஒருவேளை பிரயாணித்து கொண்டிருக்கிறீங்களா? பிரியமானவர், இந்த வசனங்களை பிடித்து கொள்ளுங்கள். ஹalleluya. அவருடைய வசனம் ஒன்றும் தரையிலே விழாது என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சொன்னதை நிறைவேற்றும் அளவும் அந்த வசனங்கள் தரையிலே விழாது என்று நம்ம பார்க்கிறோமே. இன்றைக்கு வசனத்தின் மூலமாக நம்மை ஆறுதல் படுத்த ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆனா நீங்க அந்த வசனத்தை வாசிக்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? இந்த மாதத்துல ஒரு முடிவு எடுங்க. ஆண்டவரே, எனக்கு உம்முடைய வசனத்தின் மூலமாக, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கு வசனத்தின் மூலமாக ஆறுதல் உண்டு. ஹalleluya. இந்த வாழ்க்கை பிரயாணத்துல நம்ம ஏக சிந்தையாய் ஒரு ஒருமனப்பாடோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல நமக்கு ஆறுதல் ரொம்ப முக்கியம், சமாதானம் முக்கியம். அந்த சமாதானத்தை கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு தரும். ஹalleluya. ஒரு நிமிஷம் ஜெபிப்பீங்களா? இந்த மாதம் ஆண்டவரே, நாங்க அநேக நேரம் ஆண்டவரே நாங்க தூங்க மாட்டோம், நாங்க நிறைய நேரம் ஆண்டவரே உம்முடைய வசனத்துல நாங்கள் செலவிடுகிறவர்களாய், உம்முடைய வசனத்துல ஆண்டவரே தியானிக்க ஆண்டவரே நாங்கள் முடிவெடுக்கிறோம். நீங்க சொல்லுவீங்களா, ஆறுதலற்று இருக்கிறீங்களா, நம்பிக்கையற்று இருக்கிறீங்களா? இந்த முடிவை நீங்க எடுப்பீங்களா? ஹalleluya. அன்றைக்கு பவுல் சொன்னார், எனக்கு சொல்லப்பட்டபடியே ஆகும். அதே போல அந்த அதிகாரம் முடியும் பொழுது பாருங்க, இவ்விதமா எல்லாரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். ஹalleluya. அவர் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே நடந்தது. ஹalleluya. அந்த நம்பிக்கை, வசனத்தின் மேல் நம்பிக்கை உண்டாவதாக. ஹalleluya. வசனத்தின் மேல் வாஞ்சை உண்டாவதாக. 4 மாதங்கள் கடந்து விட்டது. வசனத்தை வாசிக்க வேண்டிய அளவு வாசிக்கல, தியானிக்க வேண்டிய அளவுக்கு தியானிக்கல. ஹalleluya. உம்முடைய வசனத்தை மறந்த நாட்கள் உண்டு. ஆண்டவரே, எங்களை மன்னிப்பீராக. ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதல் தருகிற அந்த வார்த்தை, எங்களுக்கு ஜீவனை தருகிற, எங்களுக்கு மனமகிழ்ச்சியா இருக்கிற அந்த வார்த்தையை நாங்கள் தியானிக்க அர்ப்பணிக்கிறோம். எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இந்த மாதம் வசனத்தை நாங்கள் தியானமா இருக்கிற மாதம், நாங்கள் தியானிப்போம். நாங்கள் ஆண்டவர் இரவும் பகலும் அதை நேசித்து நாங்கள் வாசிப்போம். ஆண்டவரே, கடமைக்காக அல்ல, ஏதோ கடமைக்காக, ஏதோ ஒரு ரிச்சுவலாக அல்ல. ஹalleluya. ஆண்டவரே, நாங்கள் நேசித்து வாசிக்க ஆண்டவரே எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேட்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவர் எப்படி ஆறுதல் செய்கிறார்? ஆண்டவரிடத்திலிருந்து அந்த தெய்வீக ஆறுதலை, தெய்வீக சமாதானத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை குறித்து இன்றைக்கு நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வசனத்தின் மூலமாக நமக்கு ஆறுதல் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னொரு காரியம் நம்ம பார்க்கும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். எல்லாருக்கும் தெரிந்த வசனங்கள் தான். பிலிப்பியர் 4:6 வசனம் மற்றும் 7 வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஹalleluya. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது என்ன ஆகும் தெரியுமா? எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம், யோசித்து பார்க்க முடியாத, ஹalleluya, அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாத
பார்த்து நான் எப்படி சந்தோஷமா இருக்கிறேன், எப்படி இவ்வளோ சமாதானமா இருக்கிறோம் தெரியல. ஆண்டவர் அந்த மாதிரியான ஒரு பெரிய சமாதானத்தை உங்கள் இருதயத்திலும் சிந்தனையிலையும் ஆண்டவர் நிரப்புவார். எப்பொழுது தெரியுமா? உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால. ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஜெபிப்போம், விண்ணப்பம் செய்வோம். ஆண்டவரே அதை தாங்க, இதை தாங்க, அப்படி இருக்கு இப்படி இருக்கு, எனக்கு உதவி செய்யுங்க. ஆனா இந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? திரும்ப நீங்க உங்க வேதத்தை பாருங்களேன். அந்த வசனம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு கூடிய 6ஆம் வசனத்துல உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. தேங்க்ஸ் கிவிங். துதி இன்றைக்கு குறைந்து காணப்படுகிறதா? நம்ம ஜெபிக்கிறோம், விண்ணப்பம் செய்யறோம், வேண்டுதல் செய்யறோம், நம்முடைய காரியங்கள் எல்லாம் ஆண்டவரிடத்துல எடுத்துட்டு வந்து வைக்கிறோம். ஆனா ஸ்தோத்திரிக்கிறோமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோமா? ஒரு நபர் இப்படியாக சொல்லுகிறார், praise is the pathway to peace. praise தான், துதி தான் சமாதானத்துக்கு ஒரு பாத்வே, ஒரு பாதை என்று ஒரு நபர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில, சிறைச்சாலையில, இருளுல, கஷ்டத்துல இருக்கும் பொழுது என்ன செய்தாங்க? அந்த வசனங்களை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 25 மற்றும் 26 வசனங்களை நம்ம வாசிக்கலாமா? நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக்கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலண்டு போயிற்று. ஆமென். ஹல்லேலூயா. நடுராத்திரியில பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, நம்ம கட்டப்பட்டு இருக்கிறோமே, வேதனையில இருக்கிறோமே, அழுது கொண்டு படுத்து கொண்டு இருக்கல. அவங்க என்ன செய்தார்கள்? அவர்கள் ஆண்டவரை துதித்து பாடினார்கள். ஹல்லேலூயா. துதித்து பாடும் பொழுது அங்க என்ன நடந்தது பாருங்க. அந்த சிறைச்சாலை அஸ்திபாரங்கள் அசைந்தது. உடனே கதவுகள் திறந்தது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. பவுலும் சீலாவுக்கு மாத்திரம் அற்புதம் அல்ல, அங்க இருந்த எல்லாருக்கும் அற்புதத்தை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அங்க இருந்த எல்லாருடைய கட்டுகளையும் ஆண்டவர் அவிழ்த்தார். கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. பூமியின் அஸ்திபாரம் அசைந்தது, கதவுகள் திறக்கிறது. ஹல்லேலூயா. கட்டுகள் கலன்றது. ஒரு துதிக்கும் பொழுது பாருங்க பிரியமானவர்களே, அஸ்திபாரங்கள் அசையும். உங்களுக்கு விரோதமா இருக்கிற மூடி இருக்கிற கதவுகளை ஆண்டவர் திறப்பார். அது மாத்திரம் அல்ல, உங்கள் வீட்டுல அந்த வசனம் சொல்லுகிறது எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. அங்க துதித்தது பவுலும் சீலாவும் தான். பவுலும் சீலாவுடைய கட்டுகள் கலன்றது என்று போடப்படல, எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் விடுதலை. ஹல்லேலூயா. நீங்க ஜெபித்து பாடும் பொழுது, அந்த வீட்டுல நீங்க உட்கார்ந்து பாடும் பொழுது, ஒருவேளை கட்டப்பட்ட நிலையில, இருதயத்துல கட்டப்பட்ட சூழ்நிலையில, பாவ கட்டுகள்ல ஒருவேளை உங்க பிள்ளைகள் மாட்டிக்கொண்டு இருக்கலாம். ஹல்லேலூயா. குடியின் ஆவியில கட்டப்பட்டு ஒருவேளை இருக்கலாம். வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பாடி துதி செய்யும் பொழுது ஹல்லேலூயா எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. ஹல்லேலூயா. 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 அன்றைக்கு தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம். தாவீது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாமா? அப்படியே தேவனால் விடப்பட்ட ஆவி சவுலை பிடிக்கும்போது தாவீது சுரமண்டலத்தை எடுத்து தன் கையினால் வாசிப்பான். அதனாலே பொல்லாத ஆவி அவனை விட்டு நீங்க சவுல் ஆறுதல் அடைந்து சொஸ்தமாவான். ஆமென். ஹல்லேலூயா. தாவீது சுரமண்டலத்தை வாசிக்கிறார். அங்க அசுத்த ஆவியினால அகப்பட்டிருந்த சவுலுக்கு விடுதலை, அவருக்கு ஆறுதலும் அவர் அடைந்தார். ஹல்லேலூயா. அன்றைக்கு யோசபாத் நடுங்கினார், பயந்த யோசபாத் அன்றைக்கு பாடி துதி செய்யும் பொழுது ஒரு வெற்றி, ஒரு சமாதானத்தை ஆண்டவர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேல்
துதிகளின் மத்தியில தேவன் வாசம் செய்கிறார். ஹalleluya. நாம் துதிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் இறங்கி வருகிறார். அவர் வாசமா இருக்கிற இடத்துல துதி காணப்படும். நம்ம அப்போ துதிக்கும் பொழுது ஆண்டவர் இறங்கி வரும் பொழுது பாருங்க, ஹalleluya, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது அங்க சமாதானம் உண்டு, அங்க விடுதலை உண்டு, அங்க வெற்றி உண்டு, அங்க அசுத்தாவிகளுக்கும் பொல்லாத கிரியைகளுக்கும் வாக்குவாதங்களுக்கும் அங்க இடமில்லை. ஹalleluya. அந்த எல்லாருடைய கட்டுகளும் கலன்றது போல, ஹalleluya, சவுலுடைய அந்த பொல்லாத ஆவியிலிருந்து அவருக்கு விடுதலை மாத்திரமல்ல, ஆறுதலும் சுகமும் அடைந்தார். ஹalleluya, ஹalleluya. ஒரே ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? 8ஆம் சங்கீதம் 2ஆம் வசனம். பகைஞ்சனையும் பள்ளிக்காரரையும் அடக்கி போட தேவரீர் உம்முடைய சத்துருக்களின் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். ஹalleluya. சத்ருவை அழித்து போட, பகைஞ்சனாய் இருக்கிற அந்த பிசாசின் கிழியை அழித்து போட தேவரீர் சத்ருக்களை நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இப்போ நம்ம பாட போகிறோம். ஹalleluya. நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சத்ருவை, பகைஞ்சனை, ஹalleluya, அந்த பிசாசை அழித்து போட, பழிக்காரனை அழித்து போட நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு ஆயுதம் என்ன தெரியுமா? நமக்கு ஆறுதலை தருகிற ஆயுதம் என்ன தெரியுமா? அந்த துதி. ஹalleluya. அநேக நேரங்கள்ல துதியை பிசாசு திருடி விடுகிறான். நம்ம துதிக்க விடாதபடிக்கு போராட்டங்கள்ல அப்படியே அமிழ்த்தி விடுகிறான். இன்றைக்கு நம்ம அப்படியே அமைதியா இருக்க போகிறது இல்ல. அந்த கட்டுகளிலிருந்து நம்ம துதிக்க போகிறோம். நம்ம துதிக்கும் பொழுது அந்த கட்டுகள் தெரிப்படும். ஹalleluya, ஹalleluya. நம்ம துதிக்கும் பொழுது கர்த்தர் இறங்கி வருவார். ஹalleluya. கர்த்தருடைய பிரசன்னத்தில் பர்வதங்களும் மெழுகு போல் உருகி போகுமே. நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் மாறி போகுமே. நம்ம கட்டுகள் எல்லாம் கலன்று போகுமே. அப்பொழுது நமக்கு ஆறுதலை தருகிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இப்போ நம்ம 2 நிமிஷம் நம்ம கரங்களை தட்டி நம்ம துதித்து பாட போகிறோம். ஏன் தெரியுமா? நம்ம துதிக்கும் பொழுது, நம்ம வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும் பொழுது நம்ம இனம் புரியாத ஒரு சந்தோஷம் நம் இருதயத்தை நிரப்பும். விசுவாசத்தோடு ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன். ஹalleluya. பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட சூழ்நிலையில, சிறைச்சாலையில அவங்க பாடினாங்க. நமக்கு சிறைச்சாலை இல்ல, வீட்டுல உட்கார்ந்து இருக்கிறோம், சுகமா இருக்கிறோம். ஆனா சில கொஞ்சம் கஷ்டம். அதுல இருந்து நம்ம பாடும் பொழுது பாருங்க, அதை தேவன் மிகவும் அதுல ரொம்ப அவர் பிரியப்படுகிற தேவனா இருக்கிறார். பாடலாமா சேர்ந்து கரங்களை தட்டி? சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. சொல்லுங்க, ஆண்டவர் நம்மோடு இருக்கும் பொழுது, கர்த்தருடைய பிரசன்னம் நம் வீடுகள் நிரம்பி இருக்கும் பொழுது சமாதானம், வெற்றி, சுகம். ஹalleluya. நான் தோற்று நம்ம போவதில்லை. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றியே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. ஆமென். ஹalleluya. சதிகளை முறியடிப்பே, சாத்தான் தோற்கப்படுவான். ஹalleluya. பிசாசின் மேல வெற்றி, பகைஞன் வேலைகளுக்கு வெற்றி, சத்ருவின் மேலைகளுக்கு வெற்றி. ஹalleluya. இந்த மன அழுத்தத்தின் மேல் வெற்றி, இந்த குடி பழக்கத்தின் மேல் வெற்றி,
வாக்குவாதம், விரோதம், ஹalleluya, சமாதான கேடுகள்ல எங்களுக்கு வெற்றி. ரீபாரா ஷகபலா ரூபதரபா, இந்த பிரிவினைகள்ல எங்களுக்கு வெற்றி, எங்களுக்கு சமாதானம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆமென், ஹalleluya. மற்றொரு காரியம் ஆறுதலை தருகிறது என்ன தெரியுமா? ஆண்டவரை துதிக்கிற துதி. ஹalleluya. நாம் துதிக்கும் பொழுது பாருங்க, அவருடைய பிரசன்னத்தினால் நம்ம நிரப்பப்படுவோம். அவருடைய பிரசன்னத்துல நித்திய பேரின்பம் உண்டு, பூரண பரிபூரண ஆனந்தம் உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அவருடைய பிரசன்னத்துல ஹalleluya. அதனால ஒருவேளை கஷ்டமா இருக்கலாம், ஒருவேளை கண்ணீராய் வரலாம், அழுகையாய் வரலாம். அந்த நேரத்துல யூடியூப் ஓபன் பண்ணி ஏதாவது ஒரு பாட்டை போட்டு அதோடு சேர்ந்து நீங்க பாடுங்க. அதோடு சேர்ந்து கரங்களை உயர்த்தி நீங்க வர்ஷிப் பண்ணுங்களேன். அந்த சூழ்நிலைகள் எல்லாம் அப்படியே மாறும். அநேக நேரத்துல நான் பார்த்திருக்கிறேன், என்னுடைய தாயார் இதை செய்வாங்க. கஷ்டமான சூழ்நிலைகள், கடினமான பாதைகள் வரும்பொழுது, கண்ணீரின் சூழ்நிலையில இருக்கும் பொழுது அவங்க இந்த பாட்டை பாடுவாங்க. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே, முடியாததும் சாத்தியமாகுமே, நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நீர் போதுமே, நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும், நீர் வந்தால் சூழ்நிலைகள் மாறும். இந்த பாட்டை திரும்ப திரும்ப பாடும் பொழுது பாருங்க, ஆவியானவர் இறங்கி வந்து அந்த சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றி விடுவார். அது மாற்றி விடுகிறாரோ இல்லையோ, நமக்கு ஆறுதலை தருவார். ஹalleluya, ஹalleluya. ஆனா ஒன்று மட்டும் நிச்சயம், ஆண்டவர் நம்மை கண்ணீர்லயே வாழ விட மாட்டார். நமக்கு ஒரு நித்திய சந்தோஷத்தை நமக்கு ஆயத்தமும் பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கு நேராகவும் நம்மை நடத்துவார். ஹalleluya. இன்றைக்கு எப்படி ஆண்டவர் நம்மை ஆறுதல் படுத்துவார், எப்படி நம்ம பொறுமையில ஆறுதலோடு பொறுமையா இருப்பது என்பதை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் ஒரு காரியத்தை நம்ம வேகமாய் தியானித்து விட்டு நம்ம ஜெபித்து முடிக்கலாம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 9:31. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கிலும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஹalleluya. சபைகள்ல சமாதானம் உண்டாகிறது. எப்படி சமாதானம் உண்டாகிறது? இந்த வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடு நடந்து பெருகின. ஹalleluya. இன்னொரு காரியம், நமக்கு எப்படி ஆறுதலை ஆண்டவர் தருகிறார் தெரியுமா? அந்த பரிசுத்த ஆவியின் நிறைவுல நமக்கு ஆறுதல் உண்டு. ஹalleluya, ஹalleluya. என் தாயார் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் இது. எப்பொழுதெல்லாம் பேர்டன் ரொம்ப அழுத்துதோ, எப்பொழுதெல்லாம் வாயில வார்த்தையே என்ன சொல்லி ஜெபிக்கன்னு தெரியாத சமயங்கள்ல நீ போய் ஒரு 10 நிமிஷம் அந்நிய பாஷையில ஜோமன்னு, நீ ஒரு 10 நிமிஷம் வாய்களை திறந்து டங்ஸ்ல பேசி ஜோமன்னு சொல்லுவாங்க. உண்மையாகவே சொல்லுகிறேன், இன்றைக்கு வரைக்கும் கடினமான சூழ்நிலைகள், சில கண்ணீர் நிறைந்த பாதைகள் வரும் பொழுது இதை நான் செய்வது உண்டு. ஆண்டவர் என்னை, ஆவியானவர் என்னை ஆறுதல் படுத்தினதை நான் உணர்ந்திருக்கிறேன். ஹalleluya. பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் ஆறுதல். ஹalleluya. மூன்றாவதாக ஆண்டவர் எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? பரிசுத்த ஆவியானவரை. பரிசுத்த ஆவியானவருக்கு பேரே என்ன? தேற்றரவாளன் இல்லையா? அவர் தேற்றுகிற தேவன். ஹalleluya. அவனை தேற்றரவாளனை அனுப்பி நம்மை தேற்றுவார், நம்மை ஆறுதல் படுத்துவார், நம்மை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹalleluya. சவுலுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்துக்கு நம்ம திருப்பிக் கொள்ளலாம். 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போகிறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ
காது கேளாதவன் போல இருந்தான். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இங்க யாரை குறித்து நம்ம பார்க்கிறோம் என்றால் சவுலை குறித்து நம்ம பார்க்கிறோம். சவுலை ராஜாவாக சாமுவேல் அபிஷேகம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த பேலியாளின் மக்கள், சில ஜனங்கள்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? இவனா நம்ம ரட்சிக்க போகிறான், இவனாய நமக்கு ராஜா, அவரை நம்ம அசட்டை பண்ணலாம், அவனை நம்ம ஏன் கனப்படுத்தணும் என்று சொல்லி அசட்டை பண்ணினாங்க. ஆனா சவுல் அதை குறித்து பாருங்க, அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். ஹல்லேலூயா. அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகள்ல நம்ம பொறுமையா இருக்க விடாதபடிக்கு செய்கிறது என்ன தெரியுமா? நம்மளை ஆறுதலை, நம்மளுடைய சமாதானத்தை, நம்முடைய ஏக சிந்தையை, நம்முடைய ஒருமனப்பாட்டை கெடுக்கிறது என்ன தெரியுமா? மனுஷருடைய வார்த்தைகள், மனுஷருடைய அசட்டையான வார்த்தைகள், நிந்தையான வார்த்தைகள், கேள்விகள், பார்வைகள் கூட நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திடும். நம்முடைய ஆறுதலை இழக்க செய்யுங்கிற காரியம் மனுஷருடைய வார்த்தைகள். ஆனா இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், சவுலோ காது கேளாதவன் போல் இருந்தான். அவன் அந்த வார்த்தைகளுக்கு சவுல் கொஞ்சம் கூட அதுக்கு செவி கொடுக்கவே இல்லை. அந்த காரியங்களுக்கு செவி கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. செவி கொடுக்கவே இல்லை. காது கேளாதவன் போல் இருந்தான் என்று பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம். 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல பார்க்கிறோம், அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா அவன் காது கொடுக்கல? மனுஷருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கல. ஏன் தெரியுமா? அவன் மேல இருந்த அபிஷேகம் அவனுக்கு பெரிதா இருந்தது. அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் அபிஷேகத்தின் மேல இருந்தது. அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. இந்த மனிதருடைய வார்த்தைகள் நான் கேட்க வேண்டாம். அது காது கேளாதவன் போல இருந்தான். ஹல்லேலூயா. ஆனா அதே சவுல் பாருங்க, அதே சவுல் நம்ம தொடர்ந்து வாசிக்கும் பொழுது 13ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், சவுல் செய்த காரியத்தை நம்ம பார்க்கிறோம். 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது, அவன் தனக்கு சாமுவேல் குறித்த காலத்தின்படி 7 நாள் மட்டும் காத்திருந்தான். சாமுவேல் கில்காலுக்கு வரவில்லை. ஜனங்கள் அவனை விட்டு சிதறி போனார்கள். அப்பொழுது சவுல் என்ன செய்கிறார்? சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் என்னிடத்தில் கொண்டு வார்கள் என்று சொல்லி அதை செலுத்தினான். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 11ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீர் செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல் சொல்கிறார், ஜனங்கள் என்னை விட்டு சிதறிக்கிறதையும் குறித்த நாட்கள் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்மாசிலே கூடி வருகிறதையும் நான் கண்டபடியினால் நான் இப்படி செஞ்சேன். ஜனங்கள் சிதறி போகிறதுனால் ஒரு காலத்துல சவுல் ஜனங்களுடைய பேச்ச கேட்கல. ஏன்னா அவரிடத்துல இருந்த அபிஷேகம் அப்படியாக அவரை நடத்தினது. ஆனா இங்க பாருங்க, அதே சவுல் ஜனங்களை பார்க்கும் பொழுது, மற்ற மனிதர்களை பார்க்கும் பொழுது, அவங்களுடைய பேச்சை கேட்கும் பொழுது, அவங்களுடைய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது, ஐயோ போறாங்க, ஐயோ சிதறி போறாங்க என்று அவருடைய ஃபோக்கஸ் மற்ற மனிதர்கள் மேல போகும் பொழுது அவரால் பொறுமையா இருக்க முடியல. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவர் மேலேயும் ஆவியானவர் நமக்கு கொடுத்த அபிஷேகத்தின் மேலேயும், நம்முடைய ஃபோக்கஸ் ஆண்டவருடைய வசனத்தின் மேல இருக்கும் பொழுது நம்மை ஆறுதலோடும் பொறுமையோடும் நம்மளால நடந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அன்றைக்கு அவன் காது கேளாதவன் போல இருந்தான். ஹல்லேலூயா. அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை காயப்படுத்தல. அந்த வார்த்தைகள் அவனுடைய இருதயத்தை தொட கூட விடல சவுல். ஆனா இந்த இடத்துல மனுஷங்கள்லாம் போறாங்க, ஜனங்கள்லாம் போயிறாங்க, ஐயோ ஐயோ என்று அவன் இருதயம் பதறினது. புத்தீனமான காரியத்தை செய்தார் சவுல். பிரியமானவர்களே, அதே போலதான் எலியா கூட அந்த இயேசபேலுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்ததுனால கொஞ்சம் ஐயோ என்னை கொலை செஞ்சிருவாங்களோ இப்படி இந்த ஸ்திரீ சொல்லுகிறாளே என்று அந்த காரியத்துக்கு ஃபோக்கஸ் கொடுத்தாங்க. பாருங்க, வாழ்க்கையில சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை. அவர் போதும் கர்த்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சூழ்நிலைக்கு வந்து விட்டார். அதே எலியாதான் முந்தின அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் என்று சொல்லுகிறார். அவருடைய ஃபோக்கஸ் கர்த்தர் மேல இருந்தது. அதே எலியா அந்த ஃபோக்கஸ் மாறும் பொழுது அந்த ஆறுதலை இழக்கிறார், பொறுமையை இழக்கிறார், சமாதானத்தை இழக்கிறார். வாழ்க்கையில ஒரு வெறுப்பும் கஷ்டமும் வேதனையும் மன அழுத்தத்துக்குள்ளாக அவர் செல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில நம்முடைய
நம்முடைய ஃபோக்கஸ் நம்ம ஆண்டவர் மேல இருப்பதாக. ஹல்லேலூயா. மனுஷங்களுடைய வார்த்தைகளை நம்ம கேட்கும் பொழுது பாருங்களேன், மனிதர்கள் எப்பொழுதுமே நம்ம எதை செய்தாலும் குறை சொல்லுவாங்க, எதை செய்தாலும் குறை சொல்லுவாங்க. பெரியமானவர்களே, ஒரு காரியத்தை நம்ம இப்படி ஏதாவது ஒரு காரியத்தை முக்கியமாக சொல்லும் பொழுது, இந்த குழந்தை வளர்ப்புல பாருங்க ஏகப்பட்ட கமெண்ட் சொல்லுவாங்க. குழந்தை என்ன இப்படி ஒல்லியா இருக்கு அப்படின்னுவாங்க. அதே குழந்தை கொஞ்சம் குண்டாயிருச்சுன்னா ரொம்ப குண்டா இருக்கே அப்படின்னுவாங்க. குழந்தை அழகா இருந்தா கண்ணு இப்படி பெருசா இருக்குன்னுவாங்க, இப்படி இருக்குன்னுவாங்க. எப்படி இருந்தாலும் மக்கள் குறை சொல்லதான் போறாங்க. அதனால மற்றவருடைய வார்த்தையே தலையில ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் இழந்து விடாதபடிக்கு ஆவியானவர்ல ஆவியில நம்ம நிரம்பி இருக்கும் பொழுது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியினால் சபைகள் ஆறுதல் அடைந்து சமாதானத்தோடு நடந்து பெருகின. ஹல்லேலூயா. நாம் தான் அந்த சபை, நாமே ஆலயமா இருக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவருக்கு நம்ம விட்டு கொடுக்கும் பொழுது, ஹல்லேலூயா, பரிசுத்த ஆவியில நம்ம நிறைந்து இருக்கும் பொழுது பாருங்க, கர்த்தர் நமக்கு ஆறுதலை தருகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 5:9 நம்ம பார்க்கிறோம், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். ஹல்லேலூயா. ஒருவேளை சில காரியங்கள், சில மனக்கசப்போடு நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? அதனால உங்களுடைய ஆறுதலும் சமாதானம் நீங்க தொலைத்து இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்க மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது உங்களுக்கு ஆண்டவர் இருதயத்துல சமாதானத்தை தருவார். ஹல்லேலூயா. சமாதானத்தை கட்டளையிடுவார். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கூடுமானால் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்க என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய ஆறுதலையும் சமாதானத்தையும் இருதயத்துல அந்த பொறுமையும் இழக்க செய்தது ஒருவேளை சில மனிதர்களோடு இருக்கிற அந்த கசப்பா இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவரிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதத்தை நான் என்டர் பண்றேன். ஆண்டவரே, நான் சமாதானத்தோடு என்டர் பண்ணணும், சமாதானத்தோடு என் வாழ்க்கையை நடத்த, உம்முடைய ஆறுதலோடு நான் வாழ்க்கை நடத்த ஆண்டவரே, இந்த தேவையில்லாத கசப்புகளை நான் விட்டு விடுகிறேன். ஆண்டவரே, இந்த மன்னிக்க எனக்கு பலன் தாங்க. கண்களை மூடி நம்ம கேட்கலாமா? ஹல்லேலூயா. பொறுமையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் நாம் ஏக சிந்தை உள்ளவர்களா இருக்கும்படிக்கு நமக்கு அனுக்கிரகம் செய்வார். எப்படி பொறுமையை தருகிறார்? ஹல்லேலூயா. ஆறுதலோடு இருக்கிற பொறுமை. ஹல்லேலூயா. சமாதானத்தோடு இருக்கிற பொறுமை. ஹல்லேலூயா. சகல ஆறுதலின் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் நம்மை வசனத்தின் மூலமாக ஆறுதல் படுத்துகிறார். நம்ம துதிக்கும் பொழுது நமக்கு ஆறுதலை தருகிறார். ஹல்லேலூயா. தேற்றுவாளனை அனுப்பி நம்மை தேற்றுகிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 நிமிஷம் நம்ம அந்நிய பாஷையில நிரம்பி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆவியில நிரம்பி நீங்க ஜெபிக்க போகிறீங்க. ஆண்டவரே, இந்த மாதம் ஆண்டவரே, ஆவியினால நாங்கள் நடத்தப்படணும், ஆவியானவரால நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆவியினால நாங்கள் நடத்தப்படுகணும், ஆவியானவரால நிரப்பப்பட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த ஆவியானவர் நமக்கு பலனையும் சமாதானத்தையும் ஆறுதலையும் தருகிற ஆவியானவர். அவர் தேற்றவாளனா இருக்கிறாரே. ரீபாலா ரபா ஷகா லபா ரபா. ஆண்டவரே, இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே, எங்கள் ஃபோக்கஸ் ஆண்டவரே உம்மை மாத்திரம் நாங்கள் பார்க்கட்டும். ஆண்டவரே, எங்கள் ஃபோக்கஸ் நீராயிருப்பீராக. மனிதர்களுடைய வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்காம, மனிதர்களுடைய பேச்சுக்கு நாங்கள் செவி கொடுக்காம, மனிதர்களுடைய கமெண்ட்ஸ்க்கு, மனிதர்களுடைய ஆண்டவரே அவங்களுடைய ஆலோசனைக்கு நாங்கள் செவி கொடுக்காம, ஆண்டவரே, நாங்கள் உம்மை மாத்திரம் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண, ஆண்டவரே, ஆவினால நாங்கள் நிரப்பப்பட்டு இருக்க ஆண்டவரே நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த மாதம் முழுவதும் நீர் எங்களை நடத்துங்க, உம்முடைய வசனத்தின் மூலமாக எங்களை நடத்துங்க. ஆண்டவரே, நாங்கள் துதிக்கும் பொழுது உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நடத்துங்க. உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துவீராக. ஆறுதலை கொடுக்கிற தேவன், சமாதானத்தை தருகிற தேவன் எங்களோடு இருப்பீராக. நீங்க சொல்லுங்க, இந்த மே மாதத்துல நிறைய ஃபீஸ் கட்ட வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. சில காலேஜ்க்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ண வேண்டியதா இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே, எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் எனக்கு தாங்கப்பா, எனக்கு பொறுமையும் ஆறுதலையும் தாங்கப்பா. ஹல்லேலூயா. அந்த பொறுமையும் ஆறுதலையும் எப்படி பெற்றுக்கொள்றது என்று எங்களுக்கு அழகாக சொல்லி கொடுத்தீங்க. ஆண்டவரே, இதை நாங்கள் கடைபிடித்து இந்த மாதம் முழுவதும் மாத்திரமல்ல
அல்ல, வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே நாங்கள் சமாதானத்தோடு ஏக சிந்தையுடையவர்களாய் ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்கள் வீட்டுல எங்கள் குடும்பத்தினரிடையே ஏக சிந்தை, எங்கள் வீட்டில் ஏக சிந்தை. ஹல்லேலூயா. எங்கள் வேலை ஸ்தலத்துல சமாதானம். ஹல்லேலூயா. யாவரோடும் ஒற்றுமை, யாவரோடு சமாதானத்தோடு ஆண்டவரே இந்த வாழ்க்கை பயணத்துல ஆண்டவரே நாங்கள் பொறுமையோடு சமாதானத்தோடு நாங்கள் கடந்து செல்ல எங்களுக்கு கிருபை செய்வீராக. கிருபை செய்யுங்க. இந்த ஆண்டு இந்த மாதம் எங்களை நடத்துவீராக. எங்களால நடக்க முடியாது ஆண்டவரே, எங்களால இந்த பாதையை கடக்க முடியாது, இந்த பாதையில நாங்கள் நடக்க முடியாது. நீர் எங்களோடு வருவீராக. பரிசுத்த ஆவியானவராகிய தேற்றவாளன் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் தேற்றி ஆறுதல் படுத்தி பொறுமையும் ஆறுதலையும் சமாதானத்தையும் தருவீராக. எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். அதிசயமானவர் ஆறுதல் தருகிறார். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர் சமாதானம் தருகிறார். இன்று சமாதானம் தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சந்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார்.